Newspeak 7 around you. ரம்ஜான் ஆரம்பிக்க போகுது. ஸோ நம்ம முஸ்லீம் அன்பர்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்து ரம்ஜான் நோன்பு இருக்க போகிறீங்க. நோன்பு இருக்கிறதுனால எந்த அளவுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்ம ஆரோக்கியம் ஆகிறோன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அரபு மொழியில் ரம்ஜான்றது ஒரு மாதத்தோட பேர் இல்லையா? அந்த மாதம் முடிஞ்சு அடுத்த நாள் வந்து தான் நம்ம ரம்ஜான் பண்டிகையாக கொண்டாடுறோம். ஸோ ரம்ஜான் நோன்பு இருக்கிறவங்க நம்ம முக்கியமாக என்ன ஃபாலோ பண்ணுவோம்? காலையிலேருந்து சூரிய உதயத்துலேருந்து சூரியன் மறையிற வரைக்கும் எந்த ஒரு உணவையும் சாப்பிட மாட்டோம், எதையும் விழுங்க மாட்டோம். அதே மாதிரியே குடும்ப வாழ்வில் ஈடுபட மாட்டாங்க. முக்கியமாக வந்து இந்த மாதிரி டைமில் அதிகமாக கோவப்படுறது, சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்ப்பாங்க. இதுதான் நம்ம ரம்ஜான் நோன்புன்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம நோன்பு இருக்கும் காலத்தில் யாரெல்லாம் நோன்பு இருப்பாங்க அப்படின்னா, உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கிறவங்க எல்லாருமே சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக நோன்பு இருப்பாங்க. ஆனால் முக்கியமாக குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், அதே மாதிரி நிறைய வியாதியால் கஷ்டப்படுறவங்க நோன்பு இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் அவங்களுக்கு குணமானதுக்கப்புறம் கண்டிப்பாக நோன்பு வைங்க. ஏன்னா நோன்பு வைக்கிறதுனால உடல் வந்து அதிகப்படியான ஆரோக்கியம் கிடைக்குது இல்லையா? அந்த ஒரு மாதம் முழுவதும் நமக்கு முக்கியமாக உடல் ரீதியாகவும் சரி, உடலில் உள்ள கழிவுகள் வெளியே போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம மனசை வந்து எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்துறதுக்காக மட்டும்தான் நபிகள் வந்து இந்த ரம்ஜான் நோன்பு இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காரு. நபிகள் வந்து மருத்துவம் சார்ந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமாக வந்து சொல்லியிருக்கிற விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம காலையிலேருந்து நைட் வரைக்கும், ஈவினிங் வரைக்கும், சூரியன் அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் எந்த ஒரு உணவுப் பொருளுமே நம்ம எடுக்காமல் இருக்கிறோம். அப்போது நம்ம உடல் என்ன ஆகும்னா அதிகப்படியாக உடல் உஷ்ணமாக இருக்கும். அது நோன்பு முடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த உடல் உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு உண்டான உணவுகள் எடுத்துக்கிறது நம்ம நல்லது. அதனால தான் நம்ம கஞ்சியில் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெந்தயம், சீரகம், பூண்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த கஞ்சி செய்கிறாங்க. உணவு எடுத்துக்கொள்ளாமல் உடல் எந்தளவுக்கு உஷ்ணமாக இருந்ததோ அதை குறைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த கஞ்சி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். முக்கியமாக வந்து நம்ம நோன்புனாலே என்ன சொல்கிறோம்? உடலை கிளென்ஸ் பண்ணுறதுக்காக தான் நோன்பு இருக்கும் இல்லையா? அப்போது காலையிலேருந்து நம்ம சாப்பிடாமல் இருக்கோம். அதை நோன்பு முடித்ததுக்கப்புறமா ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட்றதும், நிறைய நான்வெஜ் பொரிச்ச மாதிரியான உணவுகள் சாப்பிடும்போதும் அந்த நோன்பு இருக்கிறதோட பலன் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்காம போகும். அப்போது அந்த நோன்பு இருக்கிற காலத்தில் வந்து நீங்கள் முக்கியமாக வந்து எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி எடுத்துக்கும் போது தான் அந்த நோம்பினோட பலனை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும். நீங்கள் நாள் ஃபுல்லாக வந்து உடலில் வந்து வருத்தி பட்னி இருக்கிறீங்க. அது பட்னி இருந்து முடிச்சுட்டு ரொம்ப ஹெவியாக சாப்பிடும்போது உடல் வந்து அதை செரிமானம் பண்ண முடியாமல் ரொம்ப திணறும். ஸோ அதனாலேயும் உடல் பாதிப்புகள் வரும். நம்ம நோன்பு இருக்கிறதே வந்து உடல் ஆரோக்கியத்துக்காக தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம இந்த மாதிரி அதிகப்படியாக சாப்பிட்றதுனால முழு பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எச்சில் கூட விழுங்காமல் நம்ம நோன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் சொல்லும்போது வந்து எச்சில் வந்து அதிகமாக காரி துப்பக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. எச்சில் விழுங்கக்கூடாதுன்னு சொல்ல. ஏன்னா எச்சிலில் அந்த அளவுக்கு மகத்துவம் இருக்குது. அது வந்து முக்கியமாக நீங்கள் இந்த விரதம் இருக்கிற டைமில் அந்த எச்சிலை நீங்கள் உள்ளுக்கு விழுகும்போது உடலில் நிறைய விஷயங்கள் சரியாகும் ஒழிய உடல் ஆரோக்கியமும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ரம்ஜான் நோன்பு இருக்கும்போது யாருக்கெல்லாம் ரம்ஜான் நோன்புலேருந்து விலக்கு இருக்குது அப்படின்னு நம்ம நபிகள் சொல்லியிருக்காரு அப்படின்னா, முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் நம்ம நோன்பு இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். பாலூட்டும் தாய்மார்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ரொம்ப சின்ன வயசு குழந்தைங்க வந்து அதிக நேரம் ஃபாஸ்டிங் அவ்வளோ நேரம் இருக்க முடியாதுன்றதால உடல் ரீதியாக உள்ள பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு குழந்தைகள் வந்து நோன்பு வைக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து நிறைய வியாதிகளால் பாதிக்கப்பட்டு நீண்ட நாளாக படுக்கையில் இருக்கிறவங்க வந்து நோன்பு இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சரியானதுக்கப்புறம் நீங்கள் நோன்பு வச்சிங்கன்னா உங்கள் நோன்பு இருக்கிறதோட முழு பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமும் பெறும். ஸோ நோன்பு திறக்கும் போது வழக்கமாக நீங்கள் சாப்பிட்றது சமோசா, வடை, பிரியாணி, நிறைய எண்ணெயில் போட்டு பொரிச்ச மாதிரியான நம்ம நான்வெஜ் சாப்பிட்றோம். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம இவ்வளோ நேரம் இருந்த நோன்பை வந்து நம்மளே அழிக்கிறதுக்கு சமமாகும். அதுக்கு பதிலாக நீங்கள் நோன்பு கஞ்சியில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து உங்களுக்கு பச்சரிசி எளிமையாக செரிமானம் ஆகும். அதோடு நீங்கள் வந்து ஜீரகம் போடுறாங்க, பூண்டு, அதே மாதிரி காய்கறிகள், சின்ன வெங்காயம் சேர்க்கறது, தேங்காய் பால் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு நோன்பு கஞ்சி எடுத்து சாப்பிடும்போது
உடல் முழுமையாக ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த மாதிரி நோன்பு இருக்கும் காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் காய்கறிகள் பழங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறது, எல்லா வகையான நட்ஸ் எடுத்துக்கிறது உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியம் கொடுக்கும். நீங்கள் இந்த வாட்டி நீங்கள் இவ்வளோ நாள் நோன்பு இருந்தீங்க இல்லையா, இப்போ நான் சொன்ன கஞ்சியை நீங்கள் பயன்படுத்தி இந்த மாதிரி நோன்பு இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தையும் நோன்பு இருந்ததுக்கு உண்டான பலனும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும். ஃபாஸ்டிங் முக்கியமாக சொன்னதுக்கான காரணமே என்னன்னா, உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக மட்டும்தான். கடவுளை எந்த அளவுக்கு நம்ம பயந்து வணங்குறோமோ நம்ம உடம்பையும் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணுன்றதுக்காக கண்டிப்பாக ஃபாஸ்டிங் இருங்க. ஆனால் ஃபாஸ்டிங் இருக்கக்கூடிய காலத்தில் எந்த உணவு எடுத்தால் நம்ம உடலுக்கு நல்லதுன்றதை தெரிஞ்சுட்டு எடுங்க. World news, politics, science and health care, sports, business, cooking, spiritual, cinema and entertainment. Newspeak 7 around you.